இன்னைக்கு தர்ஷா குப்தா வந்த உடனே முத்துக்குமரன் மேலே ஒரு அக்யூசேஷன் வச்சுருப்பாங்க. அதாவது நீங்கள் ஜோக்கர்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது என்னையவா ஜோக்கர்னு சொன்னீங்கன்னு கேட்கும்போது இல்லை நான் உன்னைய சொல்லலை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொன்னதுக்கு முத்துக்குமரன் சொல்லியிருப்பார், நான் உங்களை சொல்லலைன்னு சொல்லலை, நான் யாரை சொன்னேன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொன்னார். நானும் முத்துக்குமரனோட மெமரி தான் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே, ஸோ அவர் கரெக்டாக தான் சொல்லியிருப்பாருன்னு நினச்சேன். பட் தர்ஷா குப்தா சொன்னாங்க, இல்லை நான் இப்போ கூட வரும்போது கூட நான் எபிசோட் பார்த்துட்டு தான் வந்தேன், நீங்கள் என்னையே தான் சொன்னீங்க, ஆனால் சொல்லிவிட்டு நான் சொல்லலைன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னார். உடனே சரின்னு சொல்லிட்டு நானும் ஓகே, அவரும் அப்படி அமைதி ஆயிட்டார். முதல்ல இல்லைன்னு சொல்கிறாரு, அப்புறம் அமைதி ஆயிட்டார். அதுக்கப்புறமா இப்போ அதுக்கு குறும்படம் போட்டிருக்காங்க நெட்டிசன்ஸ் அந்த குறும்படத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, வந்த உடனே சௌந்தர்யா கத்துறாங்க, யூ கான் கால் மீ ஏ ஜோக்கர் அப்படிங்கிறாங்க. உடனே நான் உங்களை ஜோக்கர்னு சொல்லலைங்க, உங்களை நான் ஜோக்கர்னு சொன்னேனா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறார். உடனே பவித்ரா சொல்கிறாங்க, மற்றவங்கள மட்டம் தட்டி இப்படி ஒரு கேம் விளையாடாதீங்க, அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே முத்துக்குமரன் கேட்குறாரு பவித்ரா கிட்ட, நான் உங்களை மட்டம் தட்டலையேங்க, உங்களை நான் மந்திரின்னு சொல்கிறேன், ஜாக்கு குயின்னு சொல்கிறேன், இதெல்லாம் மட்டம் தட்டுறதா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஜாக்லின் சொல்கிறாங்க, நீங்கள் என்னை குயின்னு சொல்லி நீங்கள் எனக்கு நல்லது ஒன்றும் பண்ணுறதில்ல, நீங்கள் என்னை ஸ்ட்ராங் பிளேயர்னு சொல்லி எனக்கு நீங்கள் நல்லது ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்கிறாங்க. உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு நல்லதெல்லாம் பண்ண மாட்டேங்க, நான் உங்களை நாமினேட் பண்ணியிருக்கேன், நாமினேட் பண்ணது எப்படி நல்லதாகும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறார். அப்போ சுனிதா கேட்குறாங்க, நீங்கள் ஜோக்கர்னு யாரை சொன்னீங்க அப்படின்னு. அது என்னோடய கேம்ங்க, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னோடனே, ஏன் அவ்வளோ தைரியம் தான் சொல்ல வேண்டியதானே. இல்லை எனக்கு 15வது வாரம் வரைக்கும் தேவைப்படும், அதனால நான் இப்போ சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவ்வளோ கேவலமான கேம் விளையாண்டிங்கன்னா நீங்கள் அதோட கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்கிறாங்க. சொன்ன உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, பரவாயில்ல அதோட கான்சிக்வன்சஸை நான் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுறேன், ஆனால் நான் மூஞ்சிக்கு நேராக இப்படி தான் கேம் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறார். அந்த டைமில் தர்ஷா குப்தா கேட்குறாங்க, நீங்கள் சொன்னீங்கன்னு சேதுபதி சார் சொன்னார் ஜோக்கர்னு சொன்னேன்னு, நான் யாரை சொன்னேன்னு சொன்னார், உங்களை சொன்னேன்னு சொன்னாரா? இல்லை நீங்கள் சொன்னீங்கிற மாதிரி சொன்னார், அப்போ நீங்கள் என்னைய சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷா குப்தா கேட்குறாங்க. அதுக்கு முத்துக்குமரன் ரொம்ப கிளவராக 3 கேர்ள்ஸை பார்த்து பாயிண்ட் பண்ணி, நான் எப்படிங்க நானே நான் உங்களை சொன்னேன் நானே சொல்லுவேனா, போங்கங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது பேசிக்கலி என்னென்னா, நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியாதுன்னு ரொம்ப கிளவராக அவர் சொல்லி அனுப்புகிறாரு. ஸோ அவர் அதை கரெக்டாக ஞாபகம் வச்சு தான் சொல்லியிருக்காரு. இன்றைக்கும் தர்ஷா குப்தா தான் அதை கன்ஃபியூஸ் ஆகிட்டு, நான் வரும்போது கூட எபிசோட் பார்த்துட்டு வந்தேன், நான் கரெக்டாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷா குப்தா சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு தான் இப்போ குறும்படம் சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. பரவாயில்லைங்க, முத்துக்குமரனோட மெமரி பயங்கர மெமரி தான். அது 2வது வாரமாக 3வது வாரமாக கூட தெரில. ஏன்னா அர்ணவ்லாம் சைடில் நிற்கிறாரு இந்த குறும்படத்தில். அப்போ உள்ளது இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சு சொல்கிறாரு. உங்களுடைய கமெண்ட்ஸ்